ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அடுத்த வாட்டி மிஸ் ஆகாது. ஆஸ்திரேலியா எதிரான தேர்டு டெஸ்ட் போட்டி ட்ரா வந்ததுக்கு இதுதான் காரணம். 4வது டெஸ்ட் போட்டியை ஆஸ்திரேலியா அணியை கட்டாயம் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணிட்டு இப்போ தேர்ட் டெஸ்ட் போட்டி ட்ரா பண்ணிட்டு போயிருக்கு. இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அப்புறம் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் அஸ்வினுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர் இந்த முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக 2-3 வருஷம் விளையாடலாம். அவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் எடுத்தாருன்னு சொல்ல இந்த முடிவு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் இந்த போட்டி ட்ரா வந்ததுக்கு முக்கிய காரணம் மழை தாங்க. மழை இல்லைனா எதனா ஒரு ரிசல்ட் போயிருக்கோம், ஆஸ்திரேலியா பக்கம் இல்லை எங்கள் பக்கமும் ரிசல்ட் வந்திருக்கோம். பட் ஆனால் இது மழையால் தான் ட்ரா ஆயிடுச்சு. அதே போல் அடுத்த 2 போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. ஏன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா நாங்கள் அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதனால் எங்களோட கம்பேக் அடுத்த போட்டியில் செமையாக இருக்கும். நாங்கள் கட்டாயம் இந்த சீரீஸை வென்றே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு. அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி டாப் ஆர்டர் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஆடினா கேஎல் ராகுல் ஆடுறாரு, இல்லைனா ஜெய்ஸ்வால் ஏதோ ஒரு மேட்ச் ஆடினார். மற்றபடி வேறு யாருமே ஆட மாட்டுறாங்க. ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், இந்த கில் இவங்களாம் என்னத்துக்கு டீமில் இருக்காங்கன்னே தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க பொழுது ரொம்ப பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் விடுங்க, என்ன பண்ணுறது, ஆஸ்திரேலியா அணி ஆஸ்திரேலியா மண். இருந்தாலும் நம்ம அணி கொஞ்சம் நல்லா விளையாடணும். பட் போலிங் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வெறும் பும்ரா தான் கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த தேர்டு டெஸ்ட் போட்டி செகண்ட் இன்னிங்ஸில் ஆகாஷ் தீபா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், பும்ரா 3 பேரும் சூப்பராக போட்டாங்க. ஏன்னா 87க்குலாம் 7 விக்கெட்டு வீழ்த்திட்டாங்க ஆஸ்திரேலியா. அந்தளவுக்கு செமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்திய அணி பவுலிங்கில். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி தேர்டு முடிஞ்சு போச்சு, ட்ராவில் முடிஞ்சிச்சு. இப்போ 1-1 சொல்லிட்டு சீரீஸ் லெவலில் இருக்குது. அடுத்த 2 போட்டி யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சீரீஸ் யாருக்கும் சரி, இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு யார் போக போகிறான்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற அடுத்த 2 போட்டி இந்திய அணிக்கு எப்படி சொல்கிறது, வெற்றி பெற்றே ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயத்தில் இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம அஸ்வின் ரிட்டையராக வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவருக்கு ஏன்னா ஒரு ஃபேவரல் மேட்ச் வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். பட் அவசரப்பட்டு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க, அஸ்வின் ஒரு லெஜெண்ட். தமிழ்நாடுக்கோசரம் பல சாதனைகள், பல ரெக்கார்டுகள்லாம் முறியடிச்சிருக்காரு. அவர் போன்ற வீரர் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்து இந்த அளவுக்கு சாதனை படிச்சிருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ்திரேலியாவை 4th டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வீழ்த்துமா, இல்லை இதே போல் தான் மறுபடியும் மண்ணை கவ்வாங்களான்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.